ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆன டிசி மூவியோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் லோகேஷும் அவங்க கேங்கும் சேர்ந்து போலீஸ் கொண்டு போகிற ஆயுதங்களை கொள்ளடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. அதனால் லோகேஷ் ஒரு போலீஸை கொன்னுடுறாரு. அப்புறம் லோகேஷ்க்கும் போலீஸ்க்கும் கிளாஷ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. நம்ம லோகேஷ் இந்த படத்தில் தாஸ்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஏன் நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். என்ன தான் படம் ஃபுல்லாக வெட்டிட்டு குத்திட்டு இருந்தாலும் அவர் அடிப்படையாக ஹெல்பிங் சென்ஸ் உள்ளவராக தான் இருப்பார். யாருக்காவது ஹெல்ப் பண்ண போய் தான் நிறைய பிரச்சனையில் மாட்டிப்பார். லோகேஷோட ஆக்டிங்கை பார்த்தோம்னா நல்லாவே நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாக நிறைய ஃபைட் சீன் வரும், அதெல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. போலீஸ்க்கு நாங்கள் ரவுடி, கேங்ஸ்டர்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட். லப்பர் பந்து படத்தில் நடித்த ஹீரோயின் கொஞ்சம் சீன்ஸில் தான் வருவாங்க. இருந்தாலும் லோகேஷ்க்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருந்துச்சுங்க. எப்படி இனிமேல் தெரிஞ்சுக்க போகிறதில்லைங்கிற தைரியம் தான். அப்புறம் ஒரு எதிர்பாராத இன்சிடெண்ட் ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் தான் லோகேஷ் வில்லனை பழி வாங்கினோம்னே மாறுவார். அவ பேர் சந்திரடா. இல்லை, இந்த படத்தோட மெயின் ஹீரோயின் வாமிகா சந்திரான்னு கேரக்டர் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. தாஸ் அண்ட் சந்திரா, அதான் டைட்டில் நேம் டிசின்னு வச்சுருக்காங்க. சந்திரா இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வருவாங்க. அப்புறம் படம் ஃபுல்லாக இருப்பாங்க. ரிவர் ஷாட்டில் அவங்களுக்கும் லோகேஷ்க்கும் பேசிக்கிற சீன்ஸ், அவங்க போய் எல்லா இடத்துலையும் காசு வாங்குகிற சீன், டாக்டரை கொண்டுட்டு கத்துற சீன் எல்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ் இருந்துச்சு, அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. இந்த படத்தில் நடித்த மற்ற ஆக்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா லோகேஷ் கூடவே வர கிட்டியாக நடித்தவர், கருப்பண்ணாக நடித்தவர், போலீஸாக வர வில்லன், தலைவாசல் விஜய்லாம் கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. லோகேஷ் அப்பாவுக்கும் ஒரு தாத்தாவுக்கும் கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது அழகாக கதையோடவே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லோகேஷும் அவங்க அப்பாவும் பேசுகிற சீன் சூப்பராகவே இருந்துச்சு. சுன்னிலால் சேட்டா ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வருவார். கடைசியில் பார்த்தோம்னா அவர் தாங்க பெரிய வேலையை பார்த்துட்டு போயிடுவார். அப்புறம் நம்ம ராக் ஸ்டார் அனிருத்தை பற்றி கேட்கவே தேவையில்லைங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா அவர் தான் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோவே. படத்தை அப்படி தூக்கிட்டு போய் நிப்பாட்டியிருக்காரு. பிஜிஎம்லாம் படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சுங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி வர ஃபைட்டு, அந்த பிஜிஎம் தியேட்டரில் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் படத்தில் அங்கங்கே வரும், அதுவும் நல்லாவே இருந்துச்சுங்க. ஓவராலாக மியூசிக் தான் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக போட்டிருக்காரு நம்ம அனிருத். எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்ஷன் அண்ட் வைலண்ட் மூவி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி தேட்டரில் பார்க்கலாம். அருண் மாதேஸ்வரம் படம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். லோகேஷ் ஃபஸ்ட்டு படமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் மேலும் நிறைய படம் பண்ணணும். ஏன் கல்கட்டாக்கு போய் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணல? அவங்க தான். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.